குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்மையும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசியென்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.